வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் தென்கழனி கிராமத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திவ்ய மங்களாம்பிகை திருக்கோயில். தொல்லியல் துறையோட தகவல்களின்படி இந்த திருக்கோயில் ஆதித்த சோழனின் மகனான முதலாம் பராந்தக சோழனால் கிபி 927ஆம் ஆண்டு கற்றளியாக எழுப்பப்பட்டுள்ளது என்று தகவல்கள் கூறுகின்றன. இந்த கோயிலோட நுழைவு வாயிலில் ராஜகோபுரம் எதுவும் அமைக்கப்படவில்லை. நுழைவு வாயிலை கடந்து நாம் உள்ளே செல்லும்போது இந்த கோவிலுக்கு கொடிமரமும் காணப்படவில்லை. ஆனால் முதலில் 3 பலிபீடங்கள் நம்மை வரவேற்கின்றன. 3 பலிபீடங்களுக்கு முன்னால் நந்தியம்பெருமான் காணப்படுகின்றார். நந்தியம்பெருமான் தனது வலது காலை உயர்த்தியும் இடது காலை மடித்து வைத்து உள்ளவாறும் காணப்படுகின்றார். நந்தியம்பெருமானை வணங்கி பின்பு கோயிலுக்கு உள்ளே செல்லும்போது நாம் மூலவரை தரிசிக்க முடிகின்றது. மூலவருக்கு முன்பு 2 துவாரபாலகர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். இந்த கோவிலோட மூலவரின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த கோவிலின் தென்கிழக்கு மூலையில் நவகிரகங்கள் காணப்படுகின்றது. இது வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத ஒரு தனிச்சிறப்பான அமைப்பாக காண முடிகின்றது. காரணம், பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் வடகிழக்கு மூலையில்தான் நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் தென்கிழக்கு மூலையில் நவகிரகங்கள் காணப்படுகின்றன. அதிலும் சூரிய பகவான் மட்டும் தனது 2 மனைவியரோடு நமக்கு காட்சி தருகின்றார்.
தென்கிழக்கு திசையில் உள்ள நவகிரகங்களை கடந்து கருவறையை சுற்றி வரும்போது சமயக்குறவர்கள் 4 மற்றும் கோஷ்டத்தில் விநாயக பெருமான் மற்றும் தனி சன்னதியில் தக்ஷணாமூர்த்தியை காண முடிகின்றது. எனினும் இந்த ஆலயத்தில் 63 நாயன்மார்களின் திருவுருவங்கள் காணப்படவில்லை. கருவறையை சுற்றி வரும்போது தனி சன்னதியில் உள்ள தக்ஷணாமூர்த்தியை கடந்து சென்ற பின் இந்த கோவிலின் தென்மேற்கு மூலையில் அருள்மிகு மகா கணபதி தனி சன்னதியில் நமக்கு காட்சி தருகின்றார். அவருக்கு அருகிலேயே வலதுபுறத்தில் ஐயப்பன் சுவாமிக்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் சுவாமிக்கு எதிரில் இந்த கோவிலின் பின்புறத்தில் விமானத்திற்கு கீழ் உள்ள கோஷ்டத்தில் விஷ்ணு பகவான் நமக்கு காட்சி தருகின்றார். கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு பகவானுக்கு நேர் எதிரில் முருகப்பெருமான் அவரது 2 மனைவியரான வள்ளி மற்றும் தேவியானையோடு நமக்கு காட்சி தருகின்றார். முருகப்பெருமான் தனி சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ளார். முருகப்பெருமானின் சன்னதிக்கு அருகிலேயே வலதுபுறத்தில் வீரபத்ரர் சுவாமிக்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றி வரும்போது தனி சன்னதியில் உள்ள வீரபத்ரர் சன்னதியை கடந்து சென்ற பின் இந்த கோவிலின் கருவறையின் கோஷ்டத்தில் உள்ள பிரம்மாவை நம்மால் காண முடிகின்றது. பிரம்மாவிற்கு அருகிலேயே விஷ்ணு துர்க்கையையும் நம்மால் காண முடிகின்றது. பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்க்கை ஆகிய இருவரும் வடக்கு திசையை நோக்கியவாறு நமக்கு காட்சி தருகின்றனர். மேலும் கோஷ்டத்தில் உள்ள பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்க்கை அவர்களுக்கு நேர் எதிரில் இந்த கோவிலின் பிரதான தெய்வமான அருள்மிகு திவ்ய மங்களாம்பிகை தனி சன்னதியில் நமக்கு காட்சி தருகின்றார். கருவறையை சுற்றி வரும்போது விஷ்ணு துர்க்கையின் சன்னதியை கடந்து சென்ற பின் இந்த கோவிலின் வடமேற்கு மூலையில் கிழக்கு திசையை நோக்கியவாறு தனி சன்னதியாக அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு திவ்ய மங்களாம்பிகை சன்னதியை நம்மால் காண முடிகின்றது. திவ்ய மங்களாம்பிகை சன்னதிக்கு வெளியில் ஒரு சிம்மம் திருவுருவம் காணப்படுகின்றது. சிம்ம திருவுருவத்தை கடந்து உள்ளே செல்லும்போது
மீண்டும் ஒரு சிம்ம திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மங்களாம்பிகை என்ற பெயரில் சிவாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலங்குடியில் உள்ள அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கோயில் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கோயில் மற்றும் திருச்சி மாவட்டம் இடையாற்று மங்கலத்தில் உள்ள மங்களாம்பிகை உடனுறை மாங்கலீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரத்தில் உள்ள மங்களாம்பிகை சமேத மங்களேஸ்வரர் திருக்கோவில். இவற்றைப் போலவே இந்த திருக்கோயிலில் உள்ள அம்மனுக்கும் அருள்மிகு திவ்ய மங்களாம்பிகை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வடமேற்கு மூலையில் தனி சன்னதியில் உள்ள அருள்மிகு திவ்ய மங்களாம்பிகை கோவிலை கடந்து செல்லும்போது இந்த திருக்கோவிலின் தல விருட்சமான 500 ஆண்டுகள் பழமையான வன்னி மரத்தை நம்மால் காண முடிகின்றது. தேதி வந்துட்டு ஞாபகம் எழுதி வச்சுக்கலாம். கிபி 927ஆம் ஆண்டு முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசும் திருப்பணி செய்திருக்காங்க. விஜயநகர பேரரசில் ஆந்திராக்காரங்க அவங்களும் திருப்பணி செய்திருக்காங்க. 927 அந்த தொழிலேருந்து கல்வெட்டு ஆய்வு பண்ணி சொன்ன தகவல் இது. நான் சொல்ல கல்வெட்டு ஆய்வு பண்ணி நான் வேற கல்வெட்டு ஆய்வு பண்ணி சொன்ன தகவல் இது. 927 ஆமாம். கிபி 927ஆம் ஆண்டு முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் திருமண அதான் விஜயநகர பேரரசு காலத்தில் திருப்பணி செஞ்சுருக்காங்க. அதேபோல இந்த கோவிலின் தல விருட்சமான வன்னி மரத்திற்கு அருகிலேயே இந்த கோவிலின் தீர்த்த கிணறும் அமைக்கப்பட்டுள்ளது. தீர்த்த கிணற்றை கடந்து செல்லும்போது இந்த கோவிலின் வடகிழக்கு மூலையில் நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மையார் தனி சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தெற்கு திசையை நோக்கியவாறு நமக்கு காட்சி தருகின்றனர்.
இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 6 முதல் 9 மணி வரையிலும் மாலையில் 5 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த கோவில் திறக்கப்பட்டிருக்கும். தற்போது இந்த கோவிலின் வெளிப்புறத்தில் உள்ள பிரகாரத்தை நாம் சுற்றி வருவோம். இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.